ஆல்டோ கேட்டன். இந்த வண்டியோட ஹெட்டு பார்த்தீங்கன்னா லேத்தில் ஊற்றி நம்ம ஒர்க் பண்ணிக்கோங்க. வெல்டிங் ஃபேஸிங் பண்ணிக்கிறோம். இது மட்டம் கரெக்டாக பண்ணிக்கோங்க. வால்வு கேடி ஸ்டெம்ஸ்லாம் சேஞ்ச் பண்ணிக்கிறேங்க. இதை நம்ம ஃபுல்லாக அசம்பிள் பண்ணி வச்சுங்க. ஹெட்டு ஃபுல்லாக அசம்பிள் பண்ணி வைக்கிறோம். ஹெட் எடுத்து இன்ஜின் பிளாக்ல போட்டு செட் பண்ணி ஃபிட் பண்ணி வண்டி ஸ்டார்ட் பண்ணி காமிச்சிடலாங்க. அதே மாதிரி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இன்ஜின் பிளாக் இருக்குல்லங்க, இன்ஜின் பிளாக் ஃபுல்லாக எம்எஸ்சி போட்டு மட்டமாக தேய்ச்சிருக்கிறேங்க. இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் சாஃப்ட்வேர் செட் பண்ணிக்கிறோம். இது இன்லெட்டோடது, இது அட்ஜஸ்டோடது. நம்ம கேப் செட் பண்ணும்போது இன்லெட் போட்டிருக்கு பாருங்க. இது 1, செகண்டு, தேர்டு இன்லெட்டு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கேப்பு அட்ஜஸ்ட்டு 2, 3, 4. ஏற மாதிரி பார்த்தீங்கன்னா ஃப்ரண்டில் இருக்கணும் டைமிங் பார்த்து. ஓகே, நம்ம செட் பண்ணியாச்சு. நீ டைமிங் செட் பண்ணிடுவோம். இன்லெட்டு அட்ஜஸ்ட்டு. இது வந்து அட்ஜஸ்ட் எவ்வளவு. இந்த லோக்கல் ஷாப்ட் நேரம் இங்கே ஒரு காடி இருக்குல்ல, இந்த காடி இதுக்கு நேராக இருக்கணுங்க. அதே மாதிரி இன்லெட்டில் இங்கே ஒரு காடி இருக்கு, இந்த காடி இதுக்கு நேராக இருக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃப்ரண்டில் பார்த்தீங்கன்னா மார்க் இருக்குல்லங்க வீலில், இந்த ஏரோ மார்க்கு நம்ம வந்து டைமிங் செயின் பழைய செயின் தான் போட்டிருக்குறேங்க. டைமிங் செயினில் அந்த ஒரு இது மட்டும் நல்லா பிளாக்காக இருக்குது பாருங்க. மற்றெல்லாம் இது புது செயினாக தான் நல்லா கிளியராக தெரியுங்க. இது பார்த்தா கிளியராக தெரியறது இல்லை, பழைய செயினுங்காட்டிக்கு இப்படி தெரியுது. நம்ம வேறு இது பார்த்தீங்கன்னா ரோக்ராம் சாப்பிட்ட அட்ஜஸ்ட் சைடு. அட்ஜஸ்ட் சைடில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி வீலில் ஒரு டாட் இருக்குது. செயினில் பார்த்தீங்கன்னா தனியாக பிளாக் கலர் தெரியுது பாருங்க. பழைய செயினுங்காட்டி கரெக்டாக கிளியராக தெரிய மாட்டேது. நம்ம வேறு வண்டியில் போடும்போது புது செயின் நல்லா கிளியராக காமிச்சிடலாங்க. அதே மாதிரி கிராங்கு நாங்கள் ஒரு டாட்டு, அதுக்கு நேராக கீ காடி வருங்க. இன்ஜின் புளி மாட்ட கீ காடிக்கு நேராக அந்த டாட் இருக்கணுங்க. செயினில் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் இருக்குது. அதுக்கு மேலே இந்த புள்ளியில் பார்த்தீங்கன்னா லென்த்து ஒரு கோடு இருக்குல்ல, லென்த்து கோடுக்கும் அந்த பிளாக்கில் செயினோட பிளாக் மார்க் கரெக்டாக இருக்கணுங்க. இது கிராங்க் மார்க்கு. இந்த டாட்டு அதே மாதிரி இதுக்கு நேராக கீ காடிங்க.